இதனால் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதோ நாம் நம்ம தகப்பனுடைய உள்ளத்தில் உள்ள ஆழத்தை வேதத்தின் வசனம் வழியாக நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இது இந்த நாள்ல கூட ஏசாயா 62:3 தியானிப்போம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். அன்பானவர்களே, கர்த்தருடைய கரத்தில் அலங்கார கிரீடம், அதுல என்ன இருக்கும் தெரியுமா? ரத்னம், வைரம் இருக்குமா? பிரியமானவர்களே, இந்த வைரம் எப்படி உருவாகிறது தெரியுமா? ஒரு அடுப்பு கரிதான், கார்பன் தான் பூமிக்கு அடியிலே பல 100 வருடங்கள் உள்ளே இருந்து பூமியுடைய வெப்பத்தாலும் அதனுடைய குளிரினாலும் தன்னை மாய்த்து கொள்ளாமல் அப்படியே இருக்குமா. ஒரு குறிப்பிட்ட வருடத்திலே எரிமலை வெடிக்கும் பொழுது அந்த பூமிக்கு அடியில் இருந்து அது மேலே வந்து விடுமா. அதை ஒரு தலை சிறந்த நிபுணர் அதை செதுக்கி, திறமைசாலிதான் அதை செதுக்க முடியும், அவர் அதை செதுக்கி அதை ஒரு அழகான பொருளாக மாற்றுவாராம். அப்போதான் அது விலையேற பெற்றதாக இருக்குமா. நீ உலகத்திலே பார்த்தா 30% தான் வைரம் கிடைக்குது. நம்ம கன்னியாகுமரி கூட அது கிடைக்குது, 30% தான். இப்பேற்பட்ட வைரம் மிகவும் விலையேற பெற்றது. நாம பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை, பணக்காரன் தான் பார்த்திருப்பாங்க. ஆனா பாருங்க, இந்த பூமிக்கு அடியிலே 100 வருடங்களுக்கு மேலாக 100 மைல் ஆழத்தில் உள்ள அந்த வைரமாக நம்மை, கரியாக இருந்த நம்மை வைரமாக மாற்ற வேதத்தின் வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு நாளும் உபத்திரவத்தின் குகையிலே நம்மை புடமிட்டு உன்னை தெரிந்து கொண்டு என்றதை போல நம்மை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் பதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாம் கடினமாய் இருக்க வேண்டும் அந்த வைரத்தை போல. அப்படி இருந்தால்தான், அதாவது விசுவாசத்திலே உறுதியா இருக்கணும். அந்த வைரம் அழகானது. எப்படி தெரியுமா? அதனுடைய வைரத்தை எடுக்கும் பொழுது அதுல அசுசி இருக்கும். அதை அவர்கள், அந்த நிபுணர் அப்படியே செதுக்குவாராம். இன்னொரு வைரத்தால் தான் அதை செதுக்க முடியும். நாம் கூட ஒரு சபையில வரும் பொழுது இன்னொரு சபை அங்கத்தினர் மூலமாக நம் மீது பொறாமை, பெருமை நிறைந்தவர் மூலமாக நம்மை செதுக்குவார்கள். அப்ப செதுக்கும் பொழுது நாம் மின்னுவோமா வைரம் மாதிரி. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, உறுதியா இருக்கணும். அது மாத்திரமல்ல, அந்த வைரத்துல சிறு அசுசி கூட இருக்கக்கூடாது. அப்போ நம்மளுக்குள்ள கூட பழைய மனுஷனுக்குரிய சுவாபம் இருக்கும். அதை எடுத்து போடணும். அதை எடுத்து போட வைப்பவர், அதை செதுக்குபவர், வைரத்தை செதுக்குபவர் யார் தெரியுமா? யாவே தகப்பனும் ஆண்டவராகிய கிறிஸ்துவும் தான். அப்படி செதுக்கும் பொழுது அந்த வைரம் ஒரு பர்ஃபெக்டா ஆகும். பிரியமானவர்களே, ஒரு கோல்டு கூட 24 கேரட் தான். ஆனா ஒரு வைரம் 3106 கேரட். பிரியமானவர்களே, அதை போலதான் பாருமா பிரியமானவர்களே, நாம கூட உயர்ந்தவர்கள் இந்த உலகத்திலே நம்மை தேர்ந்தெடுத்து அந்த வைரமாக மாற்றதான் இந்த அடுப்பு கரியதான் உச்சமாய் 3ஆம் உலகத்திலே ராஜாத்தியாவும் ராஜாவுமா நம்ம நிக்க வைக்கதா, நம்மளை அலங்கார கிரீடத்துக்குள்ள நிற்க வைக்கதா தேவன் நம்மை இந்த உபத்திரவத்தின் குகையிலே ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொண்டு நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதுல ஞானம், அன்பு, நீதி, வல்லமை என்ற தேவனுடைய குணலட்சணத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் அந்த அலங்கார கிரீடமாக இந்த உலகத்திற்கே சாட்சியாக அப்போஸ்தலரோடும் கன்னி மரியாளோடும் நம்ம நிற்க தகுதியுள்ள முதற் பேரானவர்களாக நம்மை மாற்றதா நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் வைரமாக. நாம் அந்த செதுக்கும் அந்த நிபுணராயிருக்கிற யாவே தகப்பனுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்பதை போல அந்த வைரத்தை போல உறுதியும் அழகும், அதாவது வெளிப்படத்தன்மை உள்ளதா இருக்குமா. அவருடைய லேயர் எல்லாம் இருந்து பார்த்தாவே தெரியுமா, இருளில் மின்னக்கூடியதாக இருக்குமா. அப்பேற்பட்ட வைரமாக மாற, கிறிஸ்துவனுடைய அந்த அங்கமாக, சாயலாக மாற நம்மை அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வோம். ஆமென்.